கோதுமை மாவில் குட்டி குட்டி போண்டா செய்யலாமா? அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, இஞ்சி, சோம்பு, உப்பு. கேரட்டும் உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சி நம்ம கத்தியில் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி சௌகரியமோ அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த மாவில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் மாவில் சேர்த்துட்டு சோம்பு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி பிசைஞ்சிருங்க. முதல்ல எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சோடனே அது பாருங்கள், சின்ன சின்னதாக போடுங்க. குட்டி குட்டி குட்டியாக போடுங்க. எல்லாத்தையும் குட்டி குட்டியாக போட்டுருங்க. முதல்ல வேகமாக வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்லோ பண்ணிவிட்டு மெதுவாக போடுங்க. இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு தான் அது வேக வைக்கணும். அப்புறமா தான் ஸ்டவ்வை வேகமாக வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, உள்ளே வேகாது. இதை மாதிரி நல்லா கலரி விடுங்க, கடாயில் ஒட்டாது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பெருசாலாம் போடாதுங்க, இதே மாதிரி குட்டி குட்டியாக போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரே வாயில் சாப்பிட்டு முடிச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். திருப்பி போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். வெந்துருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இது ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் வச்சுக்கிற காயை வச்சே செஞ்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பி இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு அதே மாதிரி எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டு எடுத்து பாருங்கள். ஒட்டலை பாருங்கள். இதே மாதிரி கலரிட்டு வெந்துருச்சு. திருப்பி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சுட்டேன் பாருங்கள். எல்லாத்தையும் ஒரே செகண்டில் எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ வேணாலும் செய்யலாம், ஆனால் ஈஸியாக டக்குன்னு செஞ்சுலாம், சீக்கிரமாகவும் வெந்துடும். சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.